சென்னை டைட்டில் பார்க் சீரிஸ் பார்ட் 3. இது பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே வந்து நாங்கள் ஒர்க்குக்கு வந்திருக்கோம். அதனால இந்த சாட்டர்டே எப்படி டைட்டில் பார்க்கில் போகுதுன்னு வந்து பார்க்கலாமா? காலையில் ஒர்க் கிளம்பி வந்து கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிட்டு மதியானம் டைம் ஆயிடுச்சு. அதனால வந்து நாங்கள் லஞ்சுக்கு போகிறோம். நாங்கள் லஞ்சுக்கு போகிற டைமை கேட்டிங்கன்னா வந்து ஷாக் ஆயிடுவீங்க. வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஹாஸ்டலில் வந்து சாம்பார் சத்தமும் வெண்டைக்காவும் வந்து கொடுத்துருந்தாங்க. நானும் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தொட்டுக்க எல்லாமே சாப்பிடவே மாட்டேன். ஸோ அதனால ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து நம்ம சிப்ஸ் வாங்க போகிறோம். இப்போ போயிட்டு நம்ம வந்து சிப்ஸ் பாக்கெட் வாங்கியாச்சு. ஸோ இந்த சிப்ஸை வச்சுட்டு தான் நான் வந்து தொட்டுட்டு சாப்பிட போகிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் ஜாலியாக இருப்பீங்க. நாங்கள் வந்து ஒர்க்குக்கு வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு சாட்டர்டேவும் வந்து ஒர்க் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு நல்ல இடத்த வந்து ஃபைன் பண்ணணும். இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால இவ்வளோ கூட்டம் கிடையாது. ரொம்பவே காலியாக இருக்கு. மற்ற டைம்லாம் வந்தோம்னா நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நின்று இல்லை 5 நிமிஷம் நின்று இடத்த ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட சாப்பாடை வந்து வெளியே எடுப்போம். இப்போ வந்து எங்கள் ஹாஸ்டலில் வந்து சாம்பார் சாதம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? நான் வந்து சாம்பார் வெண்டைக்காய் அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு எல்லாத்தையுமே தனித்தனியாக கொண்டு வந்துடுவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேவையான மாதிரி ஒரு சிப்ஸுமே வாங்கிட்டேன். டைம் பாருங்கள் 2:43. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மதியான சாப்பாடே சாப்பிட்றோம். என்னடா இவ்வளோ லேட்டாக சாப்பிட்றேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் எப்பயுமே வந்து இப்படி தான் சாப்பிடுவோம். ஏன்னா எங்களோட டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே டைமில் வந்து வரமாட்டோம். கொஞ்சம் பேர் அங்கே இருப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வருவோம். ஏன்னா அங்கே ஒர்க் நடக்கணும் இல்லையா? அதனால இந்த மாதிரி எங்களுக்குள்ளேயே வந்து டைம் வந்து நாங்கள் அலோகேட் பண்ணிப்போம். அதனால தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2:43 சிப்ஸையுமே பிரிச்சாச்சு. இது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பிடவே தோணும். கொஞ்சம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லீவில் போனதுனால இப்போ நானும் என்னோட ஃப்ரெண்ட் விஜயும் மட்டும்தான் இப்போ இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம். மற்ற எல்லாருமே வந்து லீவில் இருக்காங்க. டக்குன்னு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்தாதான் அப்புறம் வந்து நம்ம நார்மலாக போய் ஒர்க்கை பார்க்க முடியும். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்கிற ஏரியாவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த ஜோன் தான். இதுக்கு முன்னாடியே நான் போட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம் நம்மளோட பேஜில் இருக்கு. நம்மளோட பேஜையும் ஃபாலோ பண்ணி இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சோஃபா தான் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் உட்காருவோம். ஏன்னா இது நல்லா மெதுன்னு இருக்கும். வீட்டில் பேசணும்னா வீட்டில் பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம், ரீல்ஸ் பார்க்கணும்னா ரீல்ஸ் பார்ப்போம். அந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நான் என்னோட வீட்டில் வந்து பேசிட்டு இருக்கேன். பேசி முடிச்சுட்டேன். இந்த ½ hour டைம் எப்படி போகணும்னே தெரியாது. டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒர்க்குக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க்குக்கு போவோம். ஸோ இப்போ போயிட்டு நான் என்னோட ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு பேக் டு ஒர்க்குக்கு போவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தூக்கம் வராது. நான் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் ஒரு தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இதை வந்து ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுறதுக்கு தனியாகவே வந்து ஒரு மிஷின் இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் ஏர் வரும். ஸோ அதில் வந்து நம்ம கையை காமிச்சோன்னா நம்மளோட கை பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஆகிரும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் எங்களோட டெய்லி ரொட்டீன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஒர்க் டைமிங்கும் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 7 o'clock ஆயிடுச்சு நான் வெளியே வரதுக்கு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருட்டிடுச்சு இல்லையா? காலையில் போனோன்னா இந்த மாதிரி தான் வருவேன். எங்களோட ஒர்க் லைஃப்மே வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியும். பட் ஒர்க்குன்னு வந்துட்டிங்கன்னா ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லவே தேவையில்ல. அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ இன்னும் நிறையா கொண்டு வரேன். ஸோ மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.